இந்து சங்க 48வது பேராளர் மாநாட்டில் நடைபெற்ற தேர்தலில் நடப்பு தலைவர் சங்கபூசன் தங்க கணேசன் அணி மகத்தான வெற்றி பெற்றது. தங்க கணேசன் அணியில் களமிறங்கிய 10 வேட்பாளர்களில் ரவி சுந்தரம் மற்றும் ஏ சுகுமாரன் ஆகிய இருவரையும் தவிர்த்து 8 பேர் வென்றனர். அவர்களில் தங்க கணேசன் 1102 வாக்கு எண்ணிக்கையில் முதலாவது இடத்தையும், நெகிரி செம்பிலான் மாநில தலைவர் சங்கபூசன் சிவஸ்ரீ டாக்டர் ஆனந்த கோபி சிவாச்சாரியார் 1091 வாக்கு எண்ணிக்கையில் 2வது இடத்தையும் வென்றார். அவர்களை தொடர்ந்து சுஜித்ரா ஜெயசீலன் மற்றும் எம் ஹரிதாசன் ஆகிய இருவரும் 1064 வாக்குகளும், சதீஷ் 1041 வாக்குகளும், ஏரா பெருமாள் 1034 வாக்குகளும் பெற்றனர். இவர்களை தொடர்ந்து கணேஷ் பாபு அணியில் கணேஷ் பாபு 1028 வாக்குகளும், அவர் அணியை சேர்ந்த டாக்டர் முரளிதரன் 1031 வாக்குகளும் பெற்றனர். இதனிடையே தங்க கணேசன் அணியை சேர்ந்த கே தினகரன் 1031 வாக்குகளும், அதே அணியில் போட்டியிட்ட முன்னாள் தேசிய தலைவர் டத்தோ மோகன் ஷான் 1023 என்ற வாக்கு எண்ணிக்கையிலும் வெற்றி பெற்றனர். இதனிடையே தேசிய தலைவராக சங்கபூசன் தங்க கணேசன் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவரை தொடர்ந்து துணைத் தலைவராக பாலகிருஷ்ணன், அதன் முதல்நிலை உதவி தலைவராக டத்தோ மோகன் ஷான், 2வது உதவி தலைவராக விநாயகமூர்த்தி மற்றும் செயலாளராக தொண்டர்மணி கனாமூர்த்தி, துணை செயலாளராக அழகேந்திரன் மற்றும் பொருளாளராக ஏரா பெருமாள் ஆகியோர் உச்சமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இந்த முதலாவது மத்திய செயலர் கூட்டத்திற்கு பின்பு அடுத்த தேசிய தலைவர் நிர்வாக உறுப்பினர்கள் அறிவிக்கப்பட இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இப்பொழுது இன்னும் ஒரு 15 நிமிடத்தில் நம்முடைய முதல் மத்திய செயலவை கூட கூட்டி அதன் பின்பு புதிய தேசிய தலைவர்கள், துணைத் தலைவர், செயலாளர், துணை செயலாளர், உதவி தலைவர்கள் அனைவரையும் தேர்வு செய்ய இருக்கின்றோம். ஆக இந்த வகையில் இன்று அடியனுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்த அனைத்து வாக்காளர்களுக்கும், இந்து சங்க உறுப்பினர்களுக்கும் அடியனுடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவரும் இணைந்து நாம் ஒட்டுமொத்தமாக இணைந்து நம்முடைய சமுதாயத்துக்கு, இந்து சங்கத்தை உறுப்பினர்களுக்கும் மட்டுமல்ல இந்து சமுதாயத்துக்கு ஒட்டுமொத்தமாக நமது பணியாற்றுவோம் என்று இந்த வேலையில் கேட்டுக்கொள்கின்றேன். அரியனுக்கு வழங்கப்பட்ட இந்த வாய்ப்பு கண்டிப்பாக வரக்கூடிய ஆண்டுகளில் இன்னும் சிறப்பாக நான் பணியாற்றி மக்களுக்கு சிறந்த சேவையை வழங்குவேன் என்று உறுதியளிக்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். வாக்களித்தது 2120 பேர். அதில் இன்றைக்கு இந்த முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதிக வாக்குகள் எடுத்து 1120 வாக்குகள் பெற்று அடிய முதல் நிலையில் வந்திருக்கின்றேன். காலையில் 8:30 மணிக்கு தொடங்கப்பட்ட இந்த ஆண்டு பொதுக்கூட்டம் முறையாக 10 மணிக்கு அதாவது தேர்தல் 9 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டது. வாக்காளர்கள் வாக்களிப்பது 9 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டு அதன் பின்பு 11 மணிக்கு நம்முடைய தேசிய ஆண்டு கூட்டம் ஆரம்பமானது. 12 மணிக்கு எல்லாம் வாக்காளர்கள் அவங்களோட வாக்கை அளித்து நிறைவு செய்தார்கள். அந்த அடிப்படையில் இப்பொழுது இன்னும் சிறிது நேரத்தில் மத்திய செயலவை கூடி அதற்கான அடுத்த தேசிய தலைவர் விவரங்கள் அறிவிக்கப்பட இருக்கின்றன. சரிங்களா? நன்றி ஐயா, வணக்கம். இந்த வேளையில் குறிப்பாக நம்முடைய அனைத்து ஊடகவியலாளருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் எங்களுக்கு கொடுத்து தொடர்ந்து வழங்கி வருகின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் இந்த வேலையை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஓட்டு போட்ட பேராளர்களுக்கும் நன்றி சொல்கிறேன். ஆமாம், எங்களுக்கு அடியனுக்கு வாக்களித்து மட்டுமல்ல அனைவருக்குமே வாக்களித்து வெற்றி பெற செய்த உங்கள் அனைவருக்கும் வாக்காளர் பெருமக்கள், அதாவது நம்முடைய இந்து சங்க உறுப்பினர்களுக்கு அடியனுடைய மனப்பூர்வமான நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.